வழியாக உங்களுடைய ஸ்கிரீனிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. Jesus loves you. அவர் உங்களை அதிகமாய் நேசித்தபடினால் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கார், தன்னுடைய உயிரை உங்களுக்காக கொடுத்திருக்கார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையிலே இறந்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் சிலுவையில சிந்திய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு மனுஷ குலத்துக்கு உண்டாகி இருக்கிறது. நீங்கள் மனுஷர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் தேவை. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் மாத்திரமே கொடுக்க முடியும். அவர் எல்லாருக்காகவும் வந்திருக்கிறார். அந்த சிலுவையுடைய ஆசீர்வாதம் உங்களுடையதாக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும். அவர் எல்லாருக்காகவும் வந்திருக்கிறார். அவரிடத்தில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவரை உங்களுடைய இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலை நீங்கள் உங்களுடையதாக்கிக் கொள்ள வேண்டும். என்னுடைய பாவத்துக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து